குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம். நான் கதைக்கிறது கேட்குதா எல்லாருக்கும் தெளிவா? கேக்குது. வணக்கம். ஆமா, நான் இன்னைக்கு கதைக்க போறது இந்த மாதம் 28ஆம் தேதி உங்கள் எல்லாருக்கும் ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது சம்பந்தமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த மீட்டிங் அன்றைக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் அன்பு கூர்ந்து வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதே போன்று உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தால் அது சம்பந்தமாக இறுதியில் கதைக்கிறது உங்களுக்கு கட்டாயம் டைம் தருவோம். அதில் உங்களை சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். எனவே முதலாவது விஷயம், உங்களோட எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் டைம் டேபிள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் கிடைத்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி யாருக்கும் கிடைக்காம இருந்திருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க. டைம் டேபிள் நான் திரும்ப ஒருத்தர குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அடுத்த முக்கியமான விடயம் வந்து, இந்த ஃபைனல் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுது. இது சில நேரம் சில ஆட்களுக்கு புதிய ஒரு விடயமாக இருக்கலாம். நீங்கள் எல்எம்எஸ் சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதற்கூடாகவே இந்த முறை எக்ஸாம் வந்து நடக்க இருக்கு. எனவே அது சம்பந்தமான விஷயங்களை இங்கே தெளிவுபடுத்தலாம்னு தான் அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு ஏற்பாடு செய்தோம். எனவே டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாமில் சரியாக எக்ஸாம் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதில் உங்களோட பேப்பர் வந்து 8:55, அதாவது 5 நிமிடங்களுக்கு முன்னர் பேப்பர் அப்லோட் பண்ணப்படும். எனவே உங்களுக்கு 8:55க்கு சரியாக பேப்பரை டவுன்லோட் பண்ணலாம். அதில் முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து எல்எம்எஸ்ல அந்த சைட்டுக்கு லொகின் ஆகி பாருங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் சரியாக இருக்கிறான்னு சொல்லி. இல்லாவிட்டால் அந்த டைமில் நீங்கள் அதை செக் பண்ண வழிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக போகும், அடுத்தது டென்ஷன் ஆகும். அதனால் மீண்டும் ஒரு தடவை எல்எம்எஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாரும் செக் பண்ணி கொள்ளுங்க. சில நேரங்களில் சில ஆட்கள் வந்து இதுவரையில் எல்எம்எஸ் சைட்டில் ரெஜிஸ்டர் ஆகாமல் கூட இருக்கலாம். எனவே அவ்வாறு யாரும் இருந்தால் தயவு செய்து எல்எம்எஸ்ல ரெஜிஸ்டர் ஆகிக்கொள்ளுங்க. அதில் ஏதும் சிக்கல் இருந்தால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது சம்பந்தமாக உங்களை கைட் பண்ணலாம். அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து எழுதுறதுக்கான விடை பத்திரங்கள் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறோம். ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதை நீங்கள் கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் விரும்பின பேப்பர்ஸில் எழுத முடியாது. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த விடைத்தாளிலே தான் உங்களுடைய விடைகள் எழுதப்பட வேண்டும். அந்த விடைத்தாளின் 2 பக்கங்களையும் உங்களுக்கு விடைகளை எழுதலாம். எனவே கட்டாயம் அந்த விடைத்தாளை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோகாப்பி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், போதுமான அளவு. அடுத்த முக்கியமான விடயம், எல்லாரும் மீண்டும் ஒரு முறை செக் பண்ணி கொள்ளுங்க எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைத்திருக்குதான்னு சொல்லி. அட்மிஷன் வந்து போஸ்டில் அனுப்ப இல்லை, உரிய ஆட்களில் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பப்பட்டிருக்குது. ஆகவே கட்டாயம் உங்கள் எல்லோருக்கும் அட்மிஷன் கிடைத்திருக்கான்னு பாருங்க. அட்மிஷனில் உங்களோட பேர் சரியாக இருக்கான்னு பாருங்க. அடுத்தது எல்லோருடைய பாடங்களும் சரியாக இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்க, ரீசெக் பண்ணி கொள்ளுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே போன்று நாங்கள் ஒரு மொக் எக்ஸாம்னு சொல்லி, அதாவது ஒரு சின்ன ஒரு பயிற்சி ஒன்று எடுப்பதற்காக ஒரு பரீட்சை ஒன்றை இதில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு அதை செஞ்சு பார்க்கலும். அதை உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், வாட்ஸ்அப்பில் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று போட்டுக்கிறோம். அந்த லிங்க் ஊடாக நீங்கள் அந்த மொக் எக்ஸாமை செட் பண்ணி செய்து பார்க்க முடியும். எனவே அதையும் முடியுமானவர்கள் இன்று அல்லது நாளை செய்து பாருங்கள் கட்டாயம். அது ஒரு பயிற்சியாக இருக்கும். அடுத்த முக்கியமான விடயம் என்னென்னா,
இந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களோட தெளிவான கையெழுத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எழுதப்பட வேண்டும். இதுல உங்களுக்கு 2.5 மணித்தியாலங்கள் தான் வினாக்களுக்காக விடையளிப்பதற்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அடுத்து மேலதிகமாக 1/2 மணித்தியாலங்கள் தரப்பட்டிருக்கு. அதாவது மேலதிகமாக 30 நிமிடம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது எதுக்குன்னு சொன்னா, உங்களுடைய விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து பிடிஎஃப் ஆக கன்வெர்ட் பண்ணி எல்எம்எஸ்க்கு அப்லோட் பண்றதுக்காக மேலதிக 1/2 மணித்தியாலங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து யாரும் 3 மணித்தியாலங்கள் விடையளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம். 2.5 மணித்தியாலங்களோடு நீங்கள் விடை எழுதுவதை நிறுத்திவிட்டு மீதி 1/2 மணித்தியாலங்களில் உங்களுடைய விடைத்தாள்களை தெளிவாக ஸ்கேன் செய்து பிடிஎஃப்க்கு மாற்றி அதை அப்லோட் செய்வதற்கு அந்த 1/2 மணித்தியாலங்களை பயன்படுத்தவும். இதிலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட சின்ன ஒரு பிரச்சனை தான், சிலர் எல்எம்எஸ்க்கு அப்லோட் செய்கின்ற பொழுது இமேஜ் ஃபைலாக மாற்றி, அதாவது ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ ஃபார்மேட்ல உள்ள விடைத்தாள்களை அப்லோட் செய்ய முயற்சிக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தும். எனவே தயவு செய்து மறக்க வேண்டாம். ஃபோட்டோவாக எடுத்த ஸ்கேன் பண்ணிய விடைத்தாள்களை கட்டாயம் பிடிஎஃப் ஆக மாற்றி கன்வெர்ட் பண்ணியே நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும். அதை கட்டாயம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்த முக்கியமான விடயம், ஒரு டெக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிறோம். அந்த ஃபார்ம் உங்களுடைய விடைத்தாள்களின் முதலாவது பேஜாக இருக்க வேண்டும். எனவே உங்களுக்கு 8 பாடங்கள் இருக்குமாக இருந்தால், 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அந்த டெக்ளரேஷன் ஃபார்ம் 8 தாள்கள் நீங்கள் ஏற்கனவே கொப்பி செய்து எடுத்து வச்சு கொள்ள வேண்டும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பாடங்களின் விடைத்தாள்களின் முதலாவது பேஜாக, முதலாவது தாளாக அந்த தாளை வைத்துத்தான் நீங்கள் உங்களுடைய விடைத்தாள்களை ஸ்கேன் செய்ய வேண்டும். அதன் பிற்பாடே அவற்றை எல்எம்எஸ்க்கு அப்லோட் பண்ண வேண்டும். சிலருக்கு எவ்வாறு ஸ்கேன் செய்வதென்ற ஒரு குழப்பம் இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய போனிலே பிளே ஸ்டோருக்கு சென்று உங்களுக்கு வசதியான ஒரு பிடிஎஃப் ஸ்கேனரை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் பொதுவாக எல்லோருக்கும் பரிச்சயமான கெம் ஸ்கேனர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே இது சம்பந்தமாக எல்லோரும் கட்டாயம் ஒரு பரிச்சாத்தமான ஒரு விடயத்தை செய்து பார்ப்பீர்களேயானால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்கும். எனவே கட்டாயம் இன்றிலிருந்தே அது தொடர்பாக கொஞ்சம் கவனம் எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிலருக்கு ஸ்கேனரோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் உங்களுடைய போனில் இல்லாமல் இருக்கும். எனவே கட்டாயம் எல்லோரும் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் செய்து அதிலே கொஞ்சம் உங்களை பழக்கி கொள்ளுங்கள். எக்ஸாம் அண்டு அதை செய்ய வழிக்கிடுவீர்களாயின் சிக்கலாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். எனவே தயவு செய்து பரீட்சைக்கு முன்னர் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் செய்து அதிலே உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த விடயம், இந்த பரீட்சை வினாத்தாள்கள் அனைத்தும் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொண்டு நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கின்றோம். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு அதை அவதானிக்க முடியும். அந்த லிங்கின் ஊடாக சென்றுதான் உங்களுடைய எல்எம்எஸ்ஸில் இருந்து வினாபத்திரங்களை டவுன்லோட் செய்ய முடியும். எனவே அதையும் கட்டாயம் கவனத்தில் கொள்ளுங்கள். வழமையாக உங்களுடைய குரூப்பிலே உங்களுக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எல்எம்எஸ் லிங்கிற்கு சென்று உங்களுடைய வினாத்தாள்களை உரிய தினத்திலே டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். சரியாக 8:55 மணிக்கு உங்களுடைய வினாபத்திரங்களை டவுன்லோட் செய்து உங்களுக்கு விடை எழுத ஆரம்பிக்கலாம்.
எனவே அதையும் கவனித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த மிக முக்கியமான விடயம், உங்களுடைய விடை பத்திரத்திலே 2 பக்கங்களும் உங்களுக்கு எழுதலாம். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த விடைத்தாளை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் 2 பக்கங்களும் கட்டாயம் உங்களுக்கு எழுத முடியும். அடுத்த முக்கியமான விடயம், உங்களுடைய விடைத்தாளின் 2 பக்கங்களிலுமே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் FNRன்னு சொல்லி தொடங்கும் அந்த நம்பரை கட்டாயம் எழுதுங்க. யாரும் பேர் எழுத வேண்டாம் விடைத்தாள்களிலே. அதிலேயும் கவனமாக இருங்கள். யாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுவரை கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த முக்கியமான விடயம், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அட்மிஷனிலே ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற பாடங்களை குறிப்பிட்டு அதனுடைய அந்த பாடத்துக்குரிய கையொப்பத்தை நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். இறுதியில் உங்கள் வினாப்பத்திரங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அந்த அட்மிஷன் கார்டோடு எங்களுக்கு அனுராதபுரம் என்ற முகவரிக்கு கட்டாயம் போஸ்டில், அதாவது ரெஜிஸ்டர் போஸ்டின் ஊடாக அல்லது கூரியர் சர்வீஸின் ஊடாக நீங்கள் அனைத்து வினாப்பத்திரங்களையும் கட்டாயம் அனுப்பி வைக்க வேண்டும். எனவே அதையும் எல்லோரும் கவனத்தில் எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது ஒரு மிக முக்கியமான விடயம். அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், கடந்த காலங்களிலே சிலர் சின்ன சின்ன சிக்கல் உட்பட்டார்கள். என்னவென்றால், இறுதியிலே LMS கூடாக அப்லோட் செய்து விடைத்தாள்களை அனுப்புவதிலே சிக்கல்களை எதிர்நோக்கினார்கள். அவ்வாறானவர்கள் வாட்ஸ்அப்பினூடாகவும் மெயிலினூடாகவும் தன்னுடைய விடை பத்திரங்களை அனுப்பினார்கள். எனவே அது சிக்கலான ஒரு விடயமாக அமையும். எனவே கட்டாயம் உங்களுடைய விடைத்தாள்களை LMS கூடாகவே அனுப்ப வேண்டும். அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வாட்ஸ்அப்பினூடாகவோ இமெயிலினூடாகவோ யாரும் விடைத்தாள்களை அனுப்ப வேண்டாம் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இவைதான் முக்கியமான விடயங்கள். உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் இப்போது உங்களுக்கு அதை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இது உங்களுக்கான சந்தர்ப்பம். சார், ஓம் டீச்சர் சொல்லுங்க. இந்த சில பேப்பர்ல சைக்காலஜி, சோசியாலஜி அதுகள்ல எத்தனை கேள்வி செய்யணும்னு அடிச்சிருக்கேல அந்த மாடல் பேப்பர்கள்ல. ஃபைனலுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வார பேப்பர்ல கட்டாயம் 4 வினாக்களுக்கு மாத்திரம் நீங்க விடையளிக்க வேண்டும். ஒரு வினாவுக்கு 25 புள்ளிகள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பேப்பர்ல கட்டாயம் இருக்கும். அதுல சந்தேகம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. சார், இந்த எக்ஸாமுக்கு ஸ்டடி லீவ் எடுக்கலுமா? அந்த கலாப் அப்ரூவ் கொடுக்கிறது 10 days லீவ் தருவாங்க. எக்ஸாமுக்கு ஸ்டடி லீவ் எடுக்கலாம். கடந்த காலங்களில் அப்படி ஸ்டடி லீவ் வழங்கப்பட்டிருக்கு. இது சாட்டர்டே சண்டே நடக்கிறதால அப்படி ஒன்று சிக்கல் வராது. உங்களுக்கு தேவைன்னா எடுக்கலாம், ஸ்டடி லீவ் எடுக்கலாம். சார், அந்த ஸ்டடி லீவுக்கு அந்த காலிங் லெட்டர் என்ன மாலும் இப்போ நாங்கள் உங்களுக்கு கலாப்பை சப்மிட் பண்றதுக்கு அப்படி தருவீங்களா? உங்களுக்கு லெட்டர்ஸ் தேவைன்னா தரலாம். உங்களுக்கு அட்மிஷன் தாராளமா போதும். அட்மிஷன் ஒரு காப்பியும் உங்களோட அந்த ஐடென்டி கார்டு, நாங்க வழங்கின ஐடென்டி கார்டு ஒரு காப்பியும் பண்ணாச்சு. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி லெட்டர் ஒன்று எழுதினீங்கன்னா சரி. ஓகே சார், தேங்க்யூ. சார், எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இன்னும் அட்மிஷன் கிடைக்கல சார். டீச்சர் உங்களோட பேரை சொல்லுங்க. FNR நம்பர் ஞாபகமா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்
அட்மிஷன் கிடைக்காத யாரும் இருந்தா என்ன சொன்னீங்கன்னா பார்க்கலாம். FNR, sir, ஓமாம் சொல்லுங்க. FNR 2010-16. 20 20-10-16. என்ன பேர்? MAF ஃபஸ்மினாவா? Fazmina. ஆம் சார். ஓகே. நாங்க செக் பண்றோமா, செக் பண்ணி போட்டு பார்க்குறோம். ஓகே சார். ஓகேம்மா. சார் நாங்க எங்கட இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இது எல்லாம் கட்டாயம் கலர் பிரிண்ட் எடுக்கணும் இல்லையா? எல்லாம் போட்டோ காப்பி அடிச்சா ஓகே தானே? கலர் பிரிண்ட் எடுத்துட்டு டெக்ளரேஷன் ஃபார்ம் கலர் பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அதை எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்து ஆன்சர் ஷீட்டும் வந்து கலர் பிரிண்ட் யாரும் எடுக்க வேணாம். அதையும் நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு பேப்பர் எடுத்து போட்டு போட்டோ காப்பி அடிக்கலாம். அப்படி செய்யுங்க. நீங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டோ காப்பி அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கிராஃப் ஷீட் போடல சார். மெஷர்மெண்ட்டுக்கு சில நேரம் கிராஃப் ஷீட் தேவைப்படும். சார் எனக்கும் அட்மிஷன் கிடைக்கல. FNR 211205. 211205. யா, என்ன பேர்? MLP ரிஸ்னியா. ரிஸ்னியா என்ன? ஓ, ஓகே, நான் இதை செக் பண்றேன். ஓகே சார். உங்களை அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க கிராஃப் பேப்பர் சம்பந்தமா. அப்படி உங்களுக்கு கிராஃப் பேப்பர் தேவைப்பட்டா அதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற கிராஃப் பேப்பரை பயன்படுத்தலாம். அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே சார். சார் இந்த மெஷர்மெண்ட்க்கு வந்து அந்த Z-ஸ்கோர் சார்ட்டும் வந்து எக்ஸாம் பேப்பரோட போடுவீங்களா சார்? மெஷர்மெண்ட்டுக்குரிய அந்த சார்ட்டை நாங்கள் போடுறோம். ஓகே சார். The assignment marks போடப்படாம இருக்குது. சில ஆட்களுக்கு அசைன்மெண்ட் மார்க்ஸ் போடப்பட்டு இல்லை. அசைன்மெண்ட் சம்பந்தமா எக்ஸாம் முடிய அது தொடர்பா நான் கட்டாயம் கவனிக்க இருக்கிறோம். அடுத்தது சில அசைன்மெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு வழங்கப்பட இல்லை. அந்த அசைன்மெண்ட்ஸும் எக்ஸாம் முடிஞ்ச கையோடு உங்களுக்கு LMSல அப்லோட் பண்ணும். இது சம்பந்தமா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். ஓகே. And then accent research எப்ப செய்து சப்மிட் பண்ண? எக்ஸன் ரிசர்ச் உங்களுக்கு கிளாஸ் நடந்துச்சா? இல்ல இல்ல இன்னும் நடக்கல. எக்ஸாமுக்கு பிறகு நடக்குமா? தமிழ் மீடியத்துக்குன்னா எக்ஸன் ரிசர்ச் முடிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இல்ல இன்னும் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் ஆக்களுக்கு இன்னும் எக்ஸன் ரிசர்ச் நடக்க இல்லை. எக்ஸாம் செவன் மீடியத்துக்கு முடிஞ்சதோட நடக்கல சார். தமிழ் மீடியம் நடக்க இல்லையா? இல்ல. தமிழ் மீடியத்துக்கு நடக்காட்டி எக்ஸன் ரிசர்ச்சுக்கு ஒரு கிளாஸ் நடக்கும். நான் அறிந்த வகையிலண்டா எக்ஸாம் ரிசர்ச் தமிழ் மீடியத்துக்கு நடந்திருக்கு போல. ஹுசைன் சார் செஞ்சார் போல இல்லையா? இல்ல சார். அப்ப நடக்காட்டி நடக்கும். எக்ஸாம் முடிஞ்சதோட ஒரு 4 இல்ல 5 கிளாஸ்ல எக்ஸாம் ரிசர்ச் கிளாஸ் முடியும். அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். கிளாஸ் நடக்கும். அடுத்து எங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ்னு சப்ஜெக்ட் ஒன்று போட்டிக்குது. அப்ப அதுக்கு கிளாஸஸ் ஒன்றும் நடக்கல. அப்ப வீடியோஸ் ஒன்றும் இல்ல. பேசிக் இங்கிலீஷ் இப்படித்தான். அது பெரிய கஷ்டமான ஒரு பேப்பர் இல்ல. வெரி சிம்பிள் பேப்பர் உண்டு. வேண்டாம் ஒரு மாடல் பேப்பர் உங்களுக்கு போட்டு விடுறோம். ஏற்கனவே நடந்தது. பொதுவா எல்லாருக்குமே செய்யலாம். அது சின்ன பேப்பர் உண்டு அது. ஆகவே அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. அது சிம்பிள் பேப்பர் உண்டு. வேணா மாடல் பேப்பர் நடந்த பேப்பர் ஒன்று நான் போட்டு விடுறோம். அது மாதிரி தான் ஓகே வரும். சார்.
உங்களோட பேசிக் இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் நான் எல்எம்எஸ்ல போட்டிருப்போம். அதை கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா சரி அதே மாதிரி தான் வரும். சரி சார். சார் இதில் எக்ஸாம் முடிஞ்சு அது ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரே அடிக்கு போஸ்ட் பண்ணுறதா அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு சப்ஜெக்டாக போஸ்ட் பண்ணுறதா சார்? பண்ணுவாங்க. அப்ப சிலர் யோசிக்கலாம் என்னன்னா, இப்ப பேப்பர் லேட் ஆகி தானே எழுத போறோம், அனுப்ப போறோம், ஆகவே திரும்ப விட அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம்னு சொல்லி. அப்படி எழுதினா கட்டாயம் நீங்க சிக்கப்படுவீங்க. ஏன்னா எல்எம்எஸ்ல நீங்க ஏற்கனவே ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணிடுவீங்க. அதுவும் இது முரணாக இருக்குமா இருந்தா அந்த ஆன்சர் ஷீட் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகே சார். ஆகவே அவ்வாறு யாரும் செய்ய வேணாம். ஃபைனல் கடைசி பாடம் முடித்தவரை போஸ்ட் பண்ணா சரியா? எப்படி சார் சார்? கிளியர் இல்லாம இருக்குது சார். இப்படி ஒரே மக்க அனுப்ப வேணுமா இல்லாட்டி உங்களோட ஆன்சர் ஷீட் எல்லாம் ஒரே தடவையில சேர்த்து அனுப்புங்க, தனித்தனி அனுப்ப வேணாம். அது செலவும் கூட. ஆகவே எல்லா ஆன்சர் ஷீட்டையும் சேர்த்து ஒன்றாக அனுப்புங்க. ஒன்று போஸ்ட்ல அனுப்புவதா இருந்தா கட்டாயம் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புங்க. அப்படி இல்லாட்டி கூரியர் சர்வீஸ் கூட அனுப்பவும் மேலும். அடுத்த முக்கியமான விஷயம், ஆன்சர் ஷீட் அனுப்பக்குள்ள உங்களுக்கு வழங்கப்பட்டுங்கிட்ட அட்மிஷன்ல கட்டாயம் எல்லா பாடங்களுக்கும் முன்னால உள்ள ஸ்பேஸ்ல சிக்னேச்சர் பண்ணி போட்டு அட்மிஷனையும் கட்டாயம் அனுப்புங்க. ஓகே சார். அந்த சப்மிட் எல்எம்எஸ்க்கு அப்லோட் பண்ற டைம் ஏதாவது கவரேஜ் இஷ்யூஸ் வந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுனா கொஞ்சம் லேட் ஆனாலும் அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஓ, கவரேஜ் இஷ்யூ கொண்டு இருக்குமா இருந்தா கட்டாயம் நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மிச்சம் டிலே பண்ணிடலாது. ஆகவே அப்படி கவரேஜ் இஷ்யூ இருக்குமா இருந்தவங்களுக்கு ஏற்கனவே எல்எம்எஸ் கொஞ்சம் கவரேஜ் தேவை. ஆகவே அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறார்கள் கொஞ்சம் கவரேஜ் உள்ள இடங்களை பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸாம் டைமுக்கு மட்டும். அதுக்காக வேண்டி யாரும் வாட்ஸ்அப்லயோ இமெயிலோ பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அனுப்ப வேணாம். சார் நான் இப்பதான் ஜாயின்ட் ஆவினது. எக்ஸாம் பேப்பரை நாங்க பிடிஎஃப் பண்ணியா எல்எம்எஸ் போடணும் ஒவ்வொரு பேஜையும்? ஓ, நான் தெளிவா உங்களுக்கு சொன்னேன், எக்ஸாம் பேப்பர்ஸ் கட்டாயம் பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ணி மாற்றித்தான் உங்களுக்கு அனுப்ப முடியும். போட்டோஸ் வடிவத்துல நீங்க ஜேபிஜி இமேஜ் வடிவத்துல அனுப்ப போனீங்கன்னா அப்லோட் பண்ணல உங்களுக்கு. ஆகவே கட்டாயம் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி தொடர்ச்சியாக அந்த பேஜ் வரக்கூடிய மாதிரி ஸ்கேன் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா லேஸா இருக்கும் அனுப்புறதுக்கு. இமேஜ் ஃபைலா இருந்தா அனுப்பலாது. சார் மிஸ் ஆகின அசைன்மெண்ட் செய்யறதுக்கு இன்னொரு டைம் தருவீங்களா சார்? ஓ, கட்டாயம் மிஸ் ஆகின அசைன்மெண்ட் எல்லாமே எக்ஸாம் முடிய செய்வோம். அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். கட்டாயம் எக்ஸாம் முடிய கட்டாயம் செய்வோம். அது தேங்க்யூ சார். சார் டீச்சிங் ப்ராக்டிஸ் எப்படி சார்? டீச்சிங் ப்ராக்டிஸை பொறுத்தளவுல இதுல கூடுதலான பேர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல டிப்ளமா முடிச்சாங்களா இருக்கிறதால
அவங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸை பெருசாக இங்கே கவனத்தில் கொள்ளப்படாது. பிஜிடி முடிச்சிருக்கிற ஆட்கள், பிஜிடி செய்கிற ஆட்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஒன்று பார்க்குறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் எதிர்காலத்தில் தெளிவுபடுத்துவோம். ஓகே சார். இந்த எக்ஸாம் பேப்பர்கள்ல சிலது அந்த வேர்ட் லிமிட் எவ்வளவுன்னு குறிப்பிடையில நாங்க எஸ்ஐ கல்வி 25 மார்க்ஸ் மேக்சிமம் எத்தனை வேர்ட் கவுண்டுக்குள்ள இருக்க வேணும்ன்றது தொடர்பாக ஏதாவது சொல்லுங்க. நீங்க சுமாரா டிசைட் பண்ணி எழுதுங்க. கிட்டத்தட்ட முதலாவது ஒரு 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 பெரிய கேள்வியா இருந்தா 3க்கு அதை பிரிச்சிருக்குமா இருந்தா ஒரு மேக்சிமம் 5 பேஜ் 6 பேஜுக்குள்ள எழுதலாம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் கடந்த காலங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆகவே அதை கவனத்துல கொள்வீங்கன்னா சரி. ஓகே. சார் எங்களுக்கு அந்த நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்ம்ல அனுப்பினதும் அனுப்பாதது நோட்ஸையும் திரும்ப எடுத்துக்கொள்ள இயல்மைக்குமா? குரூப்ல உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண இயல்மைக்குமா? சப்ஜெக்ட் சிலதுகளோட நோட்ஸ் இல்லவே இல்லையே, அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள இயல்மைக்குமா? எப்படி டீச்சர் பழைய நோட்ஸ்களா? பழசிம் தான், மற்றது சிலதுகள் ஷேர் பண்ணியும் இல்லையே அந்த மேடம்கள் அந்த பிபிடி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண இயல்மைக்குமா உங்களுக்கு? நான் திரும்ப ஒரு தாக்கு ஷேர் பண்ணி விடுறேன். சார் அந்த எக்ஸாம் தான் நாங்க எக்ஸாம் எழுத ஆன்சர் ஷீட் வந்து அந்த குரூப்ல போட்டிக்குது, அதைத்தானே பிரிண்ட் அவுட் எடுக்கணும். கட்டாயம் ஆன்சர் ஷீட் வந்து குரூப்ல போட்டுக்கிறோம். அதை தவிர நீங்க வேற எந்த பேப்பரும் யூஸ் பண்ண வேணாம். எப்படி சார் அதுல ஒரு பேஜ் ரெஸ்ட் பேஜ்ல மட்டுமா இல்ல போத் சைடு 2 சைட்லயும் எழுதணும்? போத் சைடும் உங்களுக்கு எழுதலாம். கட்டாயம் போத் சைட்லயும் எழுதுங்க, இல்லாட்டி பேப்பர் அநியாயம் வேஸ்ட். நான் திரும்ப அந்த ஆன்சர் ஷீட்டை குரூப்ல போட்டு விடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டோ காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சார் மற்றது நீங்க எல்எம்எஸ்ல அப்லோட் பண்ணிக்கிற சில பேப்பர்ஸ் எங்களுக்கு எக்ஸஸ் பண்ணல, இந்த ஓப்பன் ஆகுது இல்லை. அப்ப அது எப்படியோ அதையோ தெரியாதே சார். அதுல போட்டிருக்க பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுதா? இல்ல சார், அது உள்ளுக்கு எங்களுக்கு அந்த லோட் ஆகுதான், ஆனா உள்ளுக்கு போகல அது எங்களுக்கு சில பேப்பர்ஸ். நீங்க ப்ளீஸ் பண்ணி அப்படி எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி எந்த பேப்பர்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணலாம். திரும்ப ஒரு தாக்க அதை பார்த்து போட்டு எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று கட்டாயம் போடுங்க. அப்போ அவடத்துல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 2022 பேப்பர்ஸ் சார் 23 எக்ஸஸ் ஆகிடும். 2022 பேப்பர்ஸ் எக்ஸஸ் ஆகுதில்ல. நீங்க அதுல என்ரோல் ஒன்று கொடுத்து உள்ளுக்கு போனீங்களா? ஓ சார், டவுன்லோட் பண்ணல. அது 23 ஆக்குது, டவுன்லோட் பண்ணி எடுக்கலும். 22 பேப்பர்ஸ் தான் வருதில்ல. சரி, நான் கொஞ்சம் செக் பண்றேன். சரி, ஓகே சார், தேங்க்யூ. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு மொக் எக்ஸாம் பேப்பர் 24 ஜூன்ல போட்டிருந்தது. வேற பேப்பர்ஸ் இல்ல. வேற பேப்பர்ஸ் ஏதாவது இருக்குதா? பழைய பேப்பர் மொக் எக்ஸாம் ஒன்று நான் இப்போ போட்டிருக்கேன் பேப்பர் உண்டு. நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா செஞ்சு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. அது என்னென்னா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்து உங்களோட பேரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் நோட் பண்ணி போட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அதை பிடிஎஃபாக மாற்றி போட்டு திரும்ப அப்லோட் பண்ணுறது தான். அதான் மொக் எக்ஸாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பயிற்சி ஒன்று எடுக்கிறதுக்காக போட்டிருக்கிறோம்.
இல்ல டீச்சர், இது வந்து மொக் எக்ஸாம்ல சும்மா வெறும் பேப்பர் தான் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க செஞ்சு பாக்குறதுக்கு. மார்க்ஸ் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஓகே உங்களோட பேரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எழுதி போட்டு ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிறீங்க, ஸ்கேன் பண்றீங்க, ஸ்கேன் பண்ணி போட்டு பிடிஎஃப் மாத்தி போட்டு அதை அப்லோட் பண்றீங்க, அவ்வளவுதான். அது எக்ஸாம் இல்ல. அது உங்களுக்கு பயிற்சிக்காக சும்மா ஒரு பேப்பர் ஒன்று போட்டுக்கிறோம். ஓகே சார் எங்களுக்கு ஹுசைன் சார் வந்து இந்த டெக்னாலஜி புதுசா நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன்னாரு. அது எல்எம்எஸ்ல போட்டு படல சார். டெக்னாலஜியா? ஓ சார். சரி, நான் பார்த்து அப்படி போட்டிருந்தா போட்டுருவேன், நான் ஷேர் பண்ணி விடுறேன். சரி சார். சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அந்த சோசியோலஜி மேடத்தின் நோட்ஸ் போடுபடையில மற்ற இப்ப கரிக்குலம் தியரியானும் போட வேணும். உண்மையிலே சோசியாலஜி பாடத்துல லெக்சர்ஸ்ல சின்ன குறைபாடு இருக்குதான். அந்த நோட்ஸ் உங்களுக்கு இருந்தா நான் போட்டுவிடுறேன். அடுத்து சோசியாலஜி பேப்பரை பொறுத்தவரை பொதுவா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் வரும், நீங்க பயப்பட வேணாம். நார்மலா எல்லாருக்குமே எழுதலாம். கொஞ்சம் பாருங்க, நான் அப்படி நோட்ஸ் இருந்தா உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே சோசியாலஜில ஏற்கனவே வந்த பாஸ் பேப்பர்ஸை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி கொள்ளுங்க. அவ்வளோ ஹார்டா வராது, அது தழுவின மாதிரி தான் பேப்பர்ஸ் வரும் பொதுவா. ஆகவே சோசியாலஜி பேப்பரை கொஞ்சம் பாருங்க, ஏற்கனவே வந்தது. இ-லேர்னிங் சப்ஜெக்டுக்குரிய நோட்ஸ் இல்ல சார், அப்லோட் ஆகல. எந்த நோட்ஸ் டீச்சர்? இ-லேர்னிங்கா? ஹலோ ஓம் சார், பிஜிடி குரூப்ல இ-லேர்னிங். இ-லேர்னிங்கா? ஓ சார், இ-லேர்னிங் பிஜிடி குரூப்ல ஆகல. என்ன மீடியம்? தமிழ் மீடியம் சார். சரி, நான் கொஞ்சம் பார்க்குறேன். அது சார் ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு பேப்பர் தான் முதலுக்கு போட்டிக்கிறேன், இன்னொன்று போடலுமா சார்? பாஸ் பேப்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷத்துல பேப்பர் அப்லோட் பண்ணிருப்போம். அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்களா? ஓ சார், ஒன்று தான் இங்கிலீஷ் மீடியம் ஒன்று தான் இருக்கு சார். 2023 ஜூன்ல தான் சார் இருக்குது, அது மட்டும் தான் பிஇடி குரூப்ல. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் சார். இங்கிலீஷ் மீடியமும் 23 ஜூன் தான் இருக்குது சார். 24 அதை நான் கொஞ்சம் பார்க்குறேன். இங்கிலீஷ் மீடியத்துல 2020 இந்த 22 டே எல்லாம் இருந்துச்சு, நான் டவுன்லோட் பண்ணின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இங்கிலீஷ் மீடியம். அப்படி அப்லோட் பண்ண படையிலன்னு நாங்க திரும்ப அப்லோட் பண்ணி விடுறோம், பாருங்க நீங்க. அடுத்தது சார், அந்த பிஜிடி தமிழ் மீடியம் குரூப்புக்கு இமேஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் எஜுகேஷன், அதுல லாட்ஸ் ஒரு 3 கிளாஸ் மட்டுக்கு லெக்சரர் வர இல்லை டைமுக்கு. அப்ப அவர் வந்து முதல் செஞ்ச எல்லா சப்ஜெக்ட் அந்த நோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த லாஸ்ட் செஷனுக்குரியது அந்த 21 செஞ்சுரி எஜுகேஷன் அது வந்து போடல சார். சரி, நான் அதை போட்டுருவேன், நான் சேர்ட்ட கேட்டு.
ரைட். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு முடிச்சு கொள்ளையிலும். சார் எக்ஸாம் பேப்பர் எல்எம்எஸ்லயா வரும் வாட்ஸ்அப்லயா சார்? கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஆகவே நீங்க வளமையாக எக்ஸாமுக்கு அந்த லிங்க் கூடாது நீங்க போகணும், லேசா இருக்கும். ஆக அந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. அந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்குரிய பேப்பரை டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் லெக்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல. டைம் டேபிள்ல வந்து ஷெட்யூல் போட்டில்ல சார். திருப்பி நடக்குமா எப்படியோ தெரியாதுண்ணா. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எக்ஸாமா? இல்ல இந்த லெக்சர்ஸ் இன்னும் 2 மாதிரி பேலன்ஸ் சேர்க்குது சிலபஸ் கவர் ஆகுறதுக்கு. ஆனா டைம் டேபிள்ல போட்டில்ல. என்னன்னா டைம் டேபிள் ஃபுல் டைட்டா இருக்கிறதால தான் போட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நடந்த செக்ஷனுக்குள்ளதான் கேள்வி வரும், நீங்க பயப்பட வேணாம். ஓகே சார். சார் எக்ஸாம் முடிஞ்சு எவ்வளவு நாளையில ரிசல்ட் எல்லாம் அவுட் ஆகும்? எக்ஸாம் முடிஞ்ச கையோட உங்களோட எக்ஸன் ரிசர்ச் கிளாஸ் நடந்தில்லாட்டி ஒரு 4 கிளாஸ் நடக்கும். அதோட எக்ஸன் ரிசர்ச்சை நீங்க எப்படியும் ஒரு 1 மந்த்துக்குள்ள சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணீங்களா இருந்தா அதை டிலே பண்ணாம எக்ஸன்ட் ரிசர்ச்சுக்கு சூப்பர்வைசர் அசைன் பண்ணுவீங்களா அல்லது நாங்களே செய்யறதா? எக்ஸன் ரிசர்ச்சுக்கு சூப்பர்வைசரோட சார் ஹோம் டீச்சர் சொல்லுங்க. கேட்கல ஒன்றும் விளங்க இல்ல.
சவுண்ட் இப்ப கேக்குது. முதல்ல நீங்க ஆன்சர் பண்ணினது கேட்கல. சார் ஆன்சர்ஸ் எதுவும் கிளியரா கேட்கல சார். அப்படியா? நான் என்ன சொன்னேன்டா, உங்களோட எக்ஸன் ரிசர்ச் கிளாஸ் வந்து எக்ஸாம் முடிய நடக்கும். அதோட உங்களுக்கு எக்ஸன் ரிசர்ச் சப்மிட் பண்ணதுக்கு ஒரு 1 month டைம் பெரும்பாலும் கிடைக்கும். ஆகவே அதையும் அவசரமாக சப்மிட் பண்ணிங்களா இருந்தா உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் அவசரமாக வரலாம். எக்ஸன் ரிசர்ச்சில் டிலே பண்ண வேணாம். எக்ஸாம் முடிய எக்ஸன் ரிசர்ச் உரிய கிளாஸ் விரைவாக தொடங்கும். ஒரு 4 அல்லது 5 கிளாஸ் நடக்கும் மேக்சிமம். ஆகவே ஃபைனல் ரிப்போர்ட்டை நீங்கள் விரைவாக சப்மிட் பண்ணுவீங்களா இருந்தால் ரிசல்ட்ஸ் அவசரமாக எடுக்கலாம் நமக்கு. சார் எக்ஸாம் ரிசர்ச் வந்து பிஜிடிக்கும் இருக்குதா? எக்ஸன் ரிசர்ச் வந்து பிஜிடி ஆக்களுக்கு இல்லை, பிஎட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. நாங்க பாடம் எடுக்கணுமா ஹெடிங் அல்லது என்ன ஹெடிங் இருந்தாலும் எடுத்து செய்யலாமா? எக்ஸன் ரிசர்ச் தொடர்பா நீங்க அந்த கிளாஸ்ல லெக்சரோட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா நல்ல அந்த டைம்ல நீங்க சாரோட டிஸ்கஸ் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. பொதுவா பாடத்தொலைப்போட எடுத்தா நல்லா இருக்கும். அது சம்பந்தமா நீங்க சாரோட டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் மிக பொருத்தம் நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். 9 மணி ஆகுது. அப்படி இல்லாட்டி இதை முடிச்சு கொள்ளையிலும். அப்ப முடிச்சு கொள்வோமா? கட்டாயம் எல்எம்எஸ்ல ரெஜிஸ்டர் ஆகாதாக்கள் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க. எல்லாரும் கட்டாயம் ஆன்சர் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, போட்டோ காப்பி அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க தேவையான அளவு. அதே மாதிரி டெக்ளரேஷன் ஃபார்மையும் கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டோ காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தேவையான அளவு உங்களுக்கு. அவ்வளோதான் மிக முக்கியமான விஷயங்கள். அடுத்து எல்எம்எஸ் தொடர்பாக தான் நீங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் திரும்பவும் எங்களை கண்டக்ட் பண்ணலாம். அது சம்பந்தமாக பூரணமாக கைட் பண்ணுவோம். வேற முக்கியமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இதோட முடிச்சு கொள்வோம். ஆகவே இந்த டிஸ்கஷன்ல கலந்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நிறுவனம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பரீட்சையை வெற்றிகரமாக செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் நன்றி. குட் நைட். Thank you, sir. Thank you. Thank you, sir.